வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ரூட் ஜெல்லி கேக் பார்க்க போகிறோங்க. பிள்ளைங்களுக்கு இந்த ஜெல்லின உடனே அவ்வளோ ஒரு குஷி ஆகிடுங்க இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரூட்டும் பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு, கேக்கும் பிடிக்கும், ஜெல்லியும் பிடிக்கும். ஸோ இது மூணும் சேர்ந்து ஒரு நம்ம ரெசிபி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இந்த ஜெல்லி ஃப்ரூட் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, பெல் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் எனக்கு இந்த டைமில் கிடச்சிருக்கிற ஃப்ரூட்ஸை மட்டும் எடுத்திருக்கேங்க. நீங்கள் இன்னும் கலர்ஃபுல்லாக கிடைக்கும்னா இன்னும் கூட நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். லைக் இந்த ஸ்ட்ராபெரிலாம் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் கொடுக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ராபெரியை மெயின் இதுவாக வச்சுக்குவோம், ஃப்ரூட்டாக வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ஓகே எல்லா ஃப்ரூட்டும் என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்குவோங்க. இப்போ என்கிட்ட ஆப்பிள், பனானா, எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. பனானாவில் எதுவாக இருந்தாலும், நேந்திரமாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கமலா பழம் இல்லை என்கிட்ட, அதுக்கு பதில் சாத்துக்குடி இருந்துச்சு. ஒரு pomegranate ஒன்று மட்டும் இருந்துச்சு. மாம்பழம், பப்பாயா, இவ்வளோ பழம் மட்டும்தாங்க என்கிட்ட கிடச்சிச்சு. அதனால் எனக்கு எது கிடைச்சதோ அதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு உங்கள் லோக்கலில் ஷாப்ஸில் என்ன ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலுமே எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. இல்லை நம்ம ஃப்ரூட்ஸ் பிள்ளைங்க சில நேரங்களில் தனித்தனியாக சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி நம்ம ஜெல்லி ஃப்ரூட் கேக் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இறங்கிடும் உள்ள. ஸோ ஹெல்த்தியானது தான் சாப்பிடுவாங்க. இந்த மாம்பழம் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதே தான் பப்பாயாவும் தோல் எடுத்துகிட்டு பண்ணிடலாம். ஒரு ஃப்ரூட்டையும் இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாரு, இப்போ வாழைப்பழம் நம்ம இந்த வட்ட வட்டமாக எப்படி அழகாக பண்ணுறோமோ அந்த ஷேப்பில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு அப்படி தெரியுங்க, வெளியில் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த பொமோகிரானேட் பாருங்கள், இன்னும் அது கலராக அந்த ரெட் கலர் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த கலர் எனக்கு கிடைக்கல, ஒயிட்டு தான் கிடச்சிச்சு. ஸோ இது அகர்-அகர். இந்த அகர்-அகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அகர்-அகர்ன்றது அது கிடைக்கலன்னா கூட ஜெலட்டின் இருக்குங்க, ஜெலட்டின் வாங்கிக்கலாம். இப்போ நான் இந்த பப்பாயா, மேங்கோ, ஆப்பிள் இது 3 மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா, இது 3த்தை மட்டும் தனியாக அரைச்சிக்க போகிறேங்க. ஓகேங்களா? நான் டபுள் லேயராக போட போகிறேன். ஒரு லேயர் முழு பழங்களும், அடுத்த லேயர் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ண ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த 3 பழத்தை நீங்கள் பனானா சேர்த்துக்கணுன்னாலும் கூட சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் வச்சு இந்த 3 பழத்தை மட்டும் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீசஸாக இருக்க அந்த ஃப்ரூட்ஸை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி ஓரளவுக்கு அப்படி கொதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், நான் எந்த டம்ளர் அளந்து போட்டனோ அந்த டம்ளர் அளவு சுகர் போட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது சுகர் எனக்கு தெரியும், அந்த டம்ளர்னுடைய அளவு தெரியும். அதனால் நான் இந்த இதில் இந்த ஸ்பூன் வச்சு போடுறேன். நீங்கள் டம்ளர் வச்சு அளந்து போடு. இப்போ நல்லா இது சுகர் கரையட்டுங்க, நல்லா கரையட்டும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அது நல்லா கொதித்து அது கரைஞ்சி வரணும். நமக்கு தான் தெரியும் இது நமக்கு அந்த பதம், கம்பி பதம் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க. ஜஸ்ட் சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா கரையட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, நல்லா கரைஞ்சிருச்சு. பார்த்திங்களா, தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஒரு சுகர் கூட கண்ணில் படலை. அந்த மாதிரி தெளிவாக ஆகிட்ட பிறகு நம்ம இந்த அகர்-அகர் எடுத்து போட்டுக்கலாங்க. சும்மா ஒரு 50 கிராம், ஒரு 25 கிராம் அப்படி அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதுங்க. இப்போ நான் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு 50 கிராம் போட்டுக்கிறேன். அது அவங்கவுங்களுடைய அந்த நம்ம எதில் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நான் 50 கிராம் போட்டுக்கிறேன். இதுவுமே நல்லா கரையணும். ஓகேங்களா? இதுவுமே நல்லா கரையணும். பாருங்களேன்,
ஈஸியாக சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இதுவுமே நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்க கொதிக்க நல்லா மெல்ட் ஆகும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் குழன்னு வர மாதிரி இருக்கும். அது பாருங்கள் எப்படி கொஞ்சம் குழன்னு வந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த அகர்-அகர் கூட கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் ஊற்ற போகிறேன். இந்த மோல்டு பார்த்திங்கன்னா நான் கேக் செய்கிறதுக்கு தான், நாங்கள் கிறிஸ்மஸ் நேரத்தில் கேக் செய்வோம் இல்லையா, அதுக்காக வாங்கி வச்சது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மோல்டு இருந்தாலும் சரி, இது இந்த மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல, என்ன பவுல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எதில் வேணாலும் நம்ம பண்ணலாம். நம்ம ஷேப்பு பொறுத்து தான். என்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த மோல்டில் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி மட்டும் எடுத்து அந்த கரைச்சி வச்சுருந்த அந்த அகர்-அகரை ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரூட்டாக நான் என்ன பண்ணுறேன், அடுக்கி வச்சுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பார்த்து அடியில் போடுங்க. இப்போ ஸ்ட்ராபெரி ஒரு வேளை இருக்குதுன்னா ஸ்ட்ராபெரியெல்லாம் கொஞ்சம் அடியில் அந்த அழகாக கட் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரிலாம் கட் பண்ணும்போதே ஒரு அழகு இருக்கட்டும். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பொமோகிரானேட் இருந்தால் நல்லா ரெட் கலர் இருந்தால் அதையும் அடியில், ஏன்னா நம்ம வந்து அந்த திருப்பி போடும்போது அதுதான் மேலே வரும் இல்லைங்களா? அதனால் இப்போ இந்த அடியில் நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் முதல்ல அடுக்குன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போட்டுரும். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும், ஆனால் ஒரு சமமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம அடியில் ஏற்கனவே கொஞ்சம் அந்த அகர்-அகர் ஊற்றிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா அழகாக நல்லாவே இருக்குது பார்த்திங்களா, படிஞ்ச மாதிரி. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த மீதி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அகர்-அகர் எடுத்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த அகர்-அகர் எடுத்து ஊற்றிடலாம். கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த அடியில் மட்டும் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இடையில இருந்தால் பரவாயில்ல, அடியில் இருக்கும்போது மட்டும் கேப் இல்லாமல் பார்த்துக்கிட்டு நல்லா இந்த மீதி இருக்க அகர்-அகரை ஊற்றிடலாம். ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக செட் ஆகிடுங்க. நம்ம இந்த பதம் மட்டும்தான், நம்ம இதை கொஞ்சம் குழன்னு வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை தான். அது நல்லா கொதித்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆகிடும். இப்போ அதை எடுத்து தான் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்குள்ளே இது செட் ஆகிடும். இப்போ இது உள்ள ஃப்ரிட்ஜில் இருக்கிற நேரத்தில் நம்ம அடுத்த லேயருக்கு வேண்டியதை பார்ப்போம். நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம இது மாதிரியே பண்ண போகிறோம். இப்போ அகெயின் பேன் வச்சுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் சுகர் போடலை. நான் ஏன் சுகர் போடலைன்னா, நான் அதுக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க் போடலான் இருக்கேன். ஸோ அது இல்லாதவங்க சுகர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் சர்க்கரை கரையிற மாதிரி கரைஞ்சிட்ட பிறகு இதை எடுத்து போட்டுக்கோங்க. நான் இது கரைஞ்சிட்ட பிறகு கண்டென்ஸ்டு அந்த மில்க்கு போட போகிறேன். ஓகேங்களா? அந்த ஃப்ரூட் பேஸ்ட் எடுத்து போட்டுட்டு கண்டென்ஸ்டு மில்க்கும் போட்டு நான் அதில் நிறைய ஸ்வீட் இருக்கும், அதனால் நான் சர்க்கரை போட போகிறதில்ல. இப்போ இது நல்லா அதே மாதிரி கரையிட்டும். அதே மாதிரி கொஞ்சம் குழன்னு வந்த பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து போட போகிறோம். இது நல்லா கரையிட்டும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படி மெல்ட் ஆகுது, பிளாஸ்டிக் உருகிற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பயந்துட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். இப்போ எல்லாம் கரைஞ்சிட்ட பிறகு நான் இந்த பேஸ்ட்டு ஊற்றுறேங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது பாருங்கள் அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த ஜெல்லியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குல்ல, பார்க்கும்போது அந்த கிளாஸ் இது இப்பயே தெரியுது. ஸோ இந்த டைமில் நான் மில்க்மெய்டு ஊற்றிக்கிறேங்க. மில்க்மெய்டு வந்து இருக்கிறவங்க மில்க்மெய்டு ஊற்றிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், சுகர் இது இல்லைன்னா சுகர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? என்கிட்ட இது இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுதான். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மில்க்கை நல்லா திக்காக காய்ச்சிட்டு ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் மில்க்மெய்ட் டேஸ்ட்டுக்கு வந்துடும். அதனால் நல்லா சுண்டை காய்ச்சிடுங்க. பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இல்லை இது ஊற்றாமையே கூட செய்யலாம். இது பால் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் சுகர் போடாததுனால நான் இந்த ஸ்வீட் எனக்கு வேணுங்கிறதுனால நான் போடுறேன். பாப்பாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. பாருங்கள் இப்போ கலரே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு கிளாஸ் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா.
இது இன்னும் சுண்ட சுண்ட என்ன ஆகும்னா எந்த ஃப்ரூட் நம்ம டாமினேட் பண்ணிச்சோ அந்த ஃப்ரூட்னுடைய கலருக்கு வந்துடும். ஓகேங்களா. நான் வந்து நினைக்கிறேன் பப்பாயா ஜாஸ்தி போட்டிருப்பேன், அதனால் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வெறுமனே ஸ்ட்ராபெரி மட்டுமே போட்டிங்கன்னா பியூட்டிஃபுல் ரெட் கலர் கொடுக்குங்க. ஸோ நீங்கள் என்ன ஃப்ரூட் உங்களுக்கு நிறைய கிடைக்குதோ அதை போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வருது இல்லையா, டப்பு டப்பு டப்புன்னு மேலே தெறிக்கும். நீங்கள் முகத்தை இப்படி கிட்ட வச்சுக்கிட்டாதீங்க, நல்லா அது தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இதுவுமே கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு எடுத்து அகைன் இதை என்ன பண்ண போகிறோம். இப்போ இந்த நேரத்தில் நமக்கு சிலருக்கு இந்த பனானா ஸ்மெல் பிடிக்காது, இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லா ஃப்ரூட்டும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு வித்தியாசமான ஸ்மெல் கொடுக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், அதனால் இது நம்ம கேக் இல்லையா, ஜெல்லி கேக், அதனால் ஒரு கேக்ஸ் அந்த அந்த ஸ்மெல் வரணுன்றதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2 to 3 drops விட்டுருக்கேன். ஸோ அந்த கேக்கினுடைய அந்த ஒரு ஸ்மெல் நமக்கு கிடச்சிரும். அதையும் ஊற்றிட்டு நல்லா நிறைய ஊற்றிட்டு போகிறீங்க. வெண்ணிலா எசன்ஸ் யாருக்கு என்னென்ன எசன்ஸ் இருக்கோ அது ஊற்றிக்கலாங்க. ஓகேங்களா. சிலருக்கு வந்து பைனாப்பிள் இருக்கும், ரோஸ் எசன்ஸ் இருக்கும், எது இருக்குதோ அது. என்கிட்ட வெண்ணிலா இருந்துச்சு, நான் வெண்ணிலா ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆகிட்ட பிறகு நமக்கே தெரியும் அது ஒரு கொஞ்சம் நல்ல திக்கு ஏதோ கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம எடுத்து அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து அதை எடுத்து அது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அது மேலே இதை ஊற்றிக்கிறோம். எல்லாத்தையும் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு கேப் கூட இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக ஒரு இடம் கூட தெரியாமல் ஊற்றி விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாகவே சொல்கிறேன், பிள்ளைங்க வந்து ஃப்ரூட்ஸ் தனித்தனியாக சில பிள்ளைங்க சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி இது கேக்கு, இது ஜெல்லி அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு பிட்டு கூட மீறாது. அப்படி சாப்பிடுங்க பிள்ளைங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். அந்த இது மில்க்மெய்டுனுடைய அந்த அந்த டேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ்னுடைய டேஸ்ட்டு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு தனி சுவை கொடுத்துருவோங்க. ஸோ எல்லோரும் தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள். இதை ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு டேப் பண்ணிக்கோங்க, அது செட் ஆகணும். அந்த எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் செட் ஆகணுன்றதுக்காக 2 டேப் கொடுத்துட்டு இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷத்தில் அது நல்லா செட் ஆகிடும். நம்ம எடுத்து சூப்பராக கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் இருக்கிற சுகமே, அதில் இருக்க இன்பமே, அதில் இருக்க சந்தோஷமே வேறுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கஷ்டமான வேலையே இல்லை, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. பார்த்தீங்களா எப்படி வந்து என்ன, நான் ஒரு 20 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 7 minutes என்னமோ தான் வச்சு எடுத்தேன். அவ்வளோ அழகாக செட் ஆகிடுச்சு. கம 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 கமன் வாசனை கேக்கு கிறிஸ்மஸ் ஞாபகப்படுத்துது எனக்கு. இப்போது கிறிஸ்மஸ் நேரத்தில் இந்த மாதிரி வாசனைகள்லாம் வீட்டில் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள், நான் கவுத்து போட்டு எடுக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு 1 2 3 சூப்பர். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்களா. இது மாதிரி பிள்ளைங்க பார்த்தா எப்படி கண்ணாடிக்குள்ளே நான் போட்ட ஃப்ரூட்ஸை, நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் போட்டேன் அப்படிங்கிறது வெளியில் தெரியுதுன்னா அந்த பிள்ளைங்க எப்படி என்ஜாய் பண்ணும். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ண வைங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் நமக்குமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம வித்தியாசமானது செய்யும் போது நமக்கும் ஒரு அலாதியான சந்தோஷம் இருக்கும். ஸோ கட் பண்ணும்போதே பாருங்கள், அது வந்து நான் சில நேரங்களில் வந்து அந்த சரியான இது இல்லைன்னா அப்படியே கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் இல்லை. பாருங்கள் எப்படி சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி பிள்ளைங்க அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. நான் இதை கட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஹேசிமாஸ் ஃபுட் கோர்ட். பாய்.